என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை தொடாமல் தமிழ்நாட்டில் எந்த அயோக்கியங்களுக்கும் அரசியல் களமே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் அனாதை என்று சில தருதலைகள், தற்குறிகள், பொறுக்கிகள் பேசுவதை கேட்க முடிந்தது. தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அரசியல் அனாதையா? தமிழ்நாட்டில் பல அனாதைகளை அரசியல் படுத்தியது மருத்துவர் ஐயா. தமிழ்நாட்டில் பல அனாதைகளை அரசியல் படுத்தியது மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா என்ற அந்த ஒரு மனிதன் 1989 அரசியல் இயக்கம் காணாமல் இருந்திருந்தால் இன்று சில தற்குறிகளுக்கு அரசியல் இடமே இருந்திருக்காது. அந்த தற்குறிகள் தான் இன்று மருத்துவர் ஐயா அவர்களை அரசியல் அனாதை என்று சொல்லுகின்ற நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். நீ இன்று இந்த நிலைக்கு உயர்வதற்கு காரணமே அன்று விதைபோட்ட மருத்துவர் ஐயா. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் உருவாகாமல் மருத்துவர் ஐயா என்ற ஒரு சுயம்பு மனிதன் இங்கு அரசியல் களத்தில் உருவெடுக்காமல் இருந்திருந்தார் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை இதுவரையில் கூறு போட்டு வித்திருப்பார்கள். இந்த திராவிட கட்சிகள் இதுவரையில் தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திருப்பார்கள். இங்கு கேட்பதற்கு நாதி இருந்திருக்காது. இன்றைக்கு நீங்க பேசுறீங்க மருத்துவர் ஐயா அனாதன்னு. மருத்துவர் ஐயா தமிழ்நாட்டில் அரசியல் அனாதை இல்லை. தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அனாதைகளாக இருந்த அரசியல் கட்சிகளுக்கு இங்கு வாழ்வளித்தார். தமிழ்நாட்டில் நடக்கின்ற அரசியல் களத்தை முற்றிலும் அறிந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், உண்மையான ஒரு நேர்மையான பத்திரிகையாளனாக இருந்தால், தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்து மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆற்றிய அரும் பணிகளை கண்டிப்பாக அவர்கள் உணர்ந்திருக்க முடியும். அவர்களால் பட்டியலிட முடியும். ஆனால் எவனும் சொல்ல முன் வர மாட்டான். ஏன்னா அந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சா பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு உயர்ந்துடும். அது உயரக்கூடாது. ஏன்னா அது உயர்ந்தா இங்க திராவிடம் செத்து போகும். ஏன்னா திராவிடத்திற்கு சொம்படிக்கிறதுக்காக நாங்கள் ஒப்பந்தமாக இருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். அதன் மூலமாக ஏதோ கொஞ்சம் வர்றதை வாங்கி வைத்த கழுவிக்கிறோம். இந்த எச்ச பொழப்பு நீங்க பொழைக்கிறதுக்கு ஒரு உண்மையாக மக்களுக்கு பணியாற்றுகின்ற அரசியல் ஆளுமைகளை இங்கு தவறாக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? மக்களின் உரிமைக்காகவே உருவான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. மக்களுக்காக இன்று வரையில் அரும்பணியாற்றி கொண்டிருக்கின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயாவை விரலிட்டு பேசுவதற்கு தகுதி உடைய ஒரே ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை. இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்கும் முதன்மையான தலைவன் மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயாவின் குரலுக்கு பின்னால் தான் இவர்கள் குரலே வரும் வெளியே. மருத்துவர் ஐயாவை அரசியல் அனாதை என்று சொல்லுவதற்கு எந்த தருதலைக்கும் இங்கே அருகதை இல்லை. ஏன்னா உங்களை அரசியல் படுத்தியது, உங்களை பேச வைத்தது, உங்களுக்கு பேசுவதற்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தது மருத்துவர் ஐயா. மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் வராமல் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் இன்று இருக்கின்ற பட்டியல் சமூகத்து மக்களுக்கு இங்கு பிரதிநிதித்துவம் என்பதே கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கும். அந்த பிரதிநிதித்துவம் படுத்தியது மருத்துவர் ஐயா. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதலில் கிடைக்க பெற்ற 2 அமைச்சர்களை மத்தியில் அமைச்சராக்கியது 2 தலித் எழில்மலை அவர்களை முதலில் அமைச்சராக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போன்று பொன்னுசாமி என்ற இன்னொரு தலித்தையும் மத்தியில் அமைச்சராக்கி அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஒரு தலித் வந்துட்டு முதல்வராக முடியாதுன்னு சொல்றாருன்னா அதுக்கு காரணம் அவர் மனதில் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை, அடிமைத்தனம். அவர் மனதில் இருந்து இன்னும் அந்த அடிமை விலங்கு உடையவில்லை. அவருக்கு இன்னும் அந்த நம்பிக்கை பிறக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 20 விழுக்காடு மக்களும் ஒருபோதும் நம்ம பின்னாடி வரமாட்டாங்கிறது அவருக்கு தெளிவா தெரியுது. அதனால அவர் பேசுறார். இப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் எப்பொழுது இந்த மண்ணை ஆளுவது? அந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற மக்களின் மனதில் நீங்கள் ஒருபோதும் இந்த மண்ணை ஆள முடியாது, நீங்கள் திமுகவிற்குத்தான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்லுவது எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தின் உச்சம் என்பதை எண்ணி பாருங்கள். என் குடும்பத்தின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள தகுதியற்றவன் என்று சொல்லுவதற்கு நீ யார்? என்னுடைய குடும்பத்தின் பொறுப்பை, என்னுடைய குடும்பத்தின் தலைமை பொறுப்பை நான் ஏற்க தகுதியற்றவன் என்று சொல்லுவதற்கு நீயா? பட்டியல் சமூகத்து மக்கள் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில்
திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கான உரிமையை ஒன்றை கூட பெற்றுக் கொடுத்ததில்லை. பட்டியல் சமூகத்திற்கு இன்று இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் அது திருமாவளவன் அவர்கள் பெற்றுக் கொடுத்தது அல்ல. 1952 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பட்டியல் சமூகத்திற்கென்று தனி இடஒதுக்கீட்டை அப்பொழுதே கொடுத்து விட்டார், சட்டத்தில் ஏற்றி விட்டார். இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்திற்கென்று இடஒதுக்கீடுகள் சட்டத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. 1952 அது நடைமுறைக்கு வந்து விட்டது. திருமாவளவன் பட்டியல் சமூகத்து மக்களை வைத்து தன்னை வளர்த்துக் கொண்டார், அவ்வளவுதான். திருமாவளவன் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமாவளவன் அவர்கள் யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் கேட்கலாம். யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்? பட்டியல் சமூகத்து மக்களுக்காகத்தானே அவர் உழைக்கிறார். அப்படி என்றால் அந்த மக்களை அரசியல் படுத்துவதில் ஏன் அவர் இன்னொருவரை காலை பிடித்து நிற்கிறார்? இதுவரையில் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை தனித்து சந்தித்த வரலாறு உண்டா? ஏன் உனக்கு அந்த தைரியம் வர மறுக்கிறது? தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு பட்டியல் சமூகத்து மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் தனியாக அரசியல் களத்தை சந்தித்து என்னுடைய பலம் இவ்வளவு இருக்கிறது என்று உங்களால் நிரூபிக்க முடியவில்லை? நீதான் பட்டியல் சமூகத்தின் ஒப்பற்ற தலைவனாயிற்று. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறைக்கு பல முறை தனியாக நின்று அவருடைய வாக்கு வங்கியை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். சில தற்குறிகள் பேசுகிறார்கள், தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார். அரசியல் அனாதை வீட்டாண்டதா தேர்தல் வந்தா கூட்டம் கூட்டமா வண்டி எடுத்துக்கிட்டு பறக்கிறீங்களாடா, அவர் தான் அரசியல் அனாதையா? தமிழ்நாட்டின் அரசியலை மட்டுமல்ல, இந்திய அளவில் இருக்கின்ற தேசிய அரசியல்வாதியா இருந்தா கூட தைலாபுரத்தின் அசைவுக்காக காத்திருக்கிறது. மருத்துவர் ஐயாவை குறை சொல்லி பேசுகின்றவர்கள் இங்கு இருக்கின்ற தற்குறிகள், தகுதியற்ற தரங்கெட்ட நாய்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் செய்திருக்கின்ற தியாகத்தில் கடுகில் 100ல் 1 பகுதி அளவுக்கு கூட இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளை ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இங்கு யாருமே இல்லை. தன்னலமற்ற மனிதர் சுயநலம் கருதாமல் சுயநலம் கருதி இருந்தால் இன்று மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இந்தியாவில் ஜொலித்திருப்பார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக நின்றதால்தான் இன்று தமிழ்நாட்டில் அவருடைய கைபிடித்து எழுந்து நின்ற தற்குறிகள் எல்லாம் இன்று அவரையே எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் வளர்த்த கடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானா போன ஜென்ம பாவமடி அம்மாளுன்னு சொன்ன அந்த பாட்டுக்கு இணங்கதான் இன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் கேடுகட்ட தரங்கட்ட நிலையில் இந்த திராவிட கட்சிகள் மாற்றி வைத்திருக்கிறது. இதுவெல்லாம் இல்லைன்னு சொல்லி யாராலையும் மறுக்கவே முடியாது. மருத்துவர் ஐயாவை குறை பேசுவதற்கும் மருத்துவர் ஐயாவை குற்றம் சொல்லுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கும் தகுதியே இல்லை. நான் ஏன் இப்பொழுது இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கான அரசியல்வாதி அல்ல. தமிழ்நாட்டில் திருமாவளவன் அவர்கள் மதமாற்று அரசியல்வாதி. அதை முதலில் மக்கள் புரிந்து கொள்ளணும். தமிழ்நாட்டில் திருமாவளவன் மதம் மாற்று அரசியல்வாதி. அவர் மதம் மாற்றுவதற்காகவே தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறார். மக்களை மதமாற்றி, மக்களை திசை மாற்றி, நாளை நீங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்காக அவருடைய அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் நீங்கள் எந்த மதத்திற்கு மாறினாலும் உங்களுடைய அடிநாதம் இந்த மண்ணுதான், இந்த மொழிதான். நீங்கள் எந்த மதத்திற்கு மாறினாலும் உங்களுடைய ஆணிவேர் இந்த மண்ணு தான். நீங்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் தான். ஆனால் நீ இந்த அப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு அவனை அப்பனா ஏற்றுக்க, இவன் உங்கள் அப்பன் இல்லை அப்படின்னு இன்னொருத்தன் சொன்னவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அவனை அப்பனா ஏற்றுக்கிட்டு பெற்றவனை நடுவீதியில் வெட்டா நீ மனிதனா? திருமாவளவன் காட்டுகின்ற பாதை இதுதான். உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் இவர் சென்னையில் நடத்திய அரசியல் நாடகத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதையெல்லாம் நம்ம பேசணும்னா திருமாவளவனுடைய அரசியல் தமிழ்நாட்டில் சல்லி காசுக்கு உதவாது. ஏன்னா திருமாவளவனுடைய அரசியல் சாதி அரசியல், மத அரசியலை தாண்டி மக்களை அரசியல் படுத்துவதற்கு அவர் தயாராக இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பெரும்பான்மை மக்களை நீங்கள் இந்த மண்ணை ஆளுவதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லுகின்ற நிலைக்கு திருமாவளவன் அவர்கள் வந்திருக்கிறார் என்றால் திராவிடத்திற்கு இந்த மக்களை எந்த அளவிற்கு மடைமாற்றம் செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். திராவிடம் இந்த மண்ணை ஆள தகுதியுடைய இயக்கமானா திராவிடம் இந்த மண்ணை ஆள தகுதியற்ற இயக்கம்.
ஏன்னா இந்த மண்ணில் இருக்கின்ற மக்களை இன்று வரையில் அடி முட்டாள்களாக வைத்திருந்தால் மட்டும்தான் திராவிடம் இந்த மண்ணை ஆள முடியும். இந்த மக்கள் விழித்துக் கொண்டால் திராவிடம் ஒருபோதும் மண்ணை ஆள முடியாது. அதற்கு உடந்தையாக துணைபாய் கொண்டிருக்கின்றார் திருமாவளவன். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த இடத்தில் மருத்துவர் ஐயாவை குறை சொல்லுகின்ற அளவிற்கு திருமாவளவனுடைய இந்த எச்சை கோஷ்டிக்கு தகுதி இல்லை. திருமாவளவனுடைய எச்சை கோஷ்டிக்கு தகுதி இல்லை. ஏன்னா திருமாவளவனுடைய அடியாட்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள மக்களை யார் யாரோடு இணைந்தால் இங்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமோ அவர்களை ஒன்று சேராமல் தடுத்து யார் எங்கு இருக்கக்கூடாதோ அங்கு கொண்டு போய் இந்த மக்களை சேர்த்து விட்டால் சாதி அரசியல், இன அரசியல், மொழி அரசியல், மத அரசியல் என்று பிரிவினையை ஏற்படுத்தி உங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் மதச்சார்பற்ற அரசு திமுக அரசு என்று ஒரு சாதி இயக்கத்தை இவர் அடையாளம் காட்டுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயக்கங்களிலேயே மிகப்பெரிய சாதி இயக்கம்னா அது திமுக தான். ஆனா அந்த திமுகவை சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கம் என்று திருமாவளவனை போன்றவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது 100% உண்மையல்ல, அதுதான் 100% பொய். தமிழ்நாட்டில் திமுக தொடங்கப்பட்டது சாதி ஒழிப்பு. என்றைக்கு தொடங்கியது திமுக? திராவிட கழகம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? இதுவரையில் உங்களால் சாதியை ஒழிக்க முடிந்ததா? ஒன்றை சாத்தியப்படுத்த முடியாது என்று தெரிந்தும் அந்த ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்து மக்களிடம் பூச்சாண்டி காட்டுகிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிவாதிகள் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். பேசுவதற்கு இன்னும் நிறைய இருக்கிறது அன்பு உறவுகளே. அடுத்த காணொலியில் சந்திப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு.